வர சொல்லு, அந்த பாடியை வர சொல்லு. வாய் பேசுனில்ல மிஸ்டர் சூத்தூத்தி. ஏன்னா அது ஊரில் பூரா என் வெடியத்தையும் பார்ப்பாங்களாம். இளவட்டம் பூரா கம் கியர் நார் நார். ஏன் சில்லற தொலைச்சிட்டாப்லையா? கட்டு 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 கட்டு. எக்ஸ்ரே எடுத்தாச்சு, 70 ரூபா வாங்கிக்கடாய். கிரிச்சு முட்டு 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 கிரிச்சு. சாமிக்கு பாரு சூத்தே இல்ல. மாட்டு 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 வா. என்னை பேசுனே இல்லை, நான் விடவே மாட்டேன். ஏ வேற ரேம் ஸ்டூடியோ. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே இங்கே ஓஞ்சோடி நான் போறேன் தேடி நான் சாமிய நோண்டுறேன். என்னை பேசுனில வா. கொக்கு செய்த கொக்கு டொக்கு டொக்கு டொக்கு. அவ்வளோதான். நான் எவ்வளவு வாருங்கள். செங்கக்கல் அவ்வளோதான். வீடு கட்ட செங்கக்கல். வணக்கம். தலைப்புச் செய்திகள் முடிஞ்சு. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு, வந்தாரை கொள்வது கணேஷ் போயில நாடு. வாரு புறம் சிரிக்கிறா மூத்தத்தை குடி. வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு, வந்தவனே தென்னை வைப்பது தமிழ்நாடு தான். அபச்சாரம் செய்தாலும் கூட ரூம் போட்டு விபச்சாரம் செய்யக்கூடாது. இல்லம் தேடி வருவோருக்கு கொரோனா டயத்துல இல்லம் தேடி கல்வி. ஆனா நீ அது செய்ய முடியல. கேசரி பவுடர் இல்ல, என்ன செய்ய சொல்ற? உள்ளே சத்தம் என்னன்னு கேட்கும் போது ஆலோலம் போட முடியாது. ஏகவசனம் பேச எவன்டா? நரம்பு தளர்ச்சி, கை ஆடுது, கண்ட்ரோல் பண்ணிக்க, மாத்திரை போடு. நான் தான். ஏன் போட முடியாதுன்னு டான்ஸுக்கார பிள்ளைய சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் புருஷன் கூட அந்த பிள்ளை வீடியோ காலை போயிடுச்சு. அவன் குளிச்சுக்கிட்டே வர்றேன். அந்த பிள்ளை தான் கூட்டிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் என்ன? அது சுத்து சித்துண்டேன். என்ன பிரச்சனை? ஏன் ஆலோலம் போட முடியாதுன்னு? போட முடியாது. ஏன் முடியாது? மேடை இரும்பு எருத்தடிக்கும். என்ன போட முடியாது? ஆலோலம் போடுறதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? போட முடியாது. எங்க அப்பா தான் அன்னைக்கு வயசுக்கு வந்த டே. ஏய் அது இருக்கட்டும், அது இருக்கட்டுமா? அப்ப எது இருக்கட்டும்? பழவாத்திய கலைஞர் சொன்னாப்ல 18 புராணம் பேசுனா பேசுவியாம்ல? 21 பேசுவேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு. 20 பேசும். 21 புராணமா? அவ்வளவுதான். புராணமே மொத்தம் 18 தானையா? 20 நான் வாங்கினேன் குப்தா கடையில். சரி 20 புராணங்கிறல்ல, புராணத்து பேரை சொல்லு. கசகசா, வெந்நீர், தக்காளி பொடி. சைடிஸ் அடிக்கிறோம்டாவே. இரு சொல்ல விடு. புராணங்கள் மொத்தம் 18. சொல்லு 18 புராணத்து 18. தப்பு 18 தப்பு. சரி வேற எத்தனை? 1. ஒன்றிலிருந்து ஆரம்பித்து தான் 18. அறிவுல 1 ரூபா பெருசா 5000 பெருசா? நீ சொல்லணும். என்ன 1 ரூபா தான் பெருசு. இந்த 1 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது. கைதட்டலாம். என்னாச்சு? எதுக்கு இப்போ எது கை திட்டுறிய? இது புறம் தலைக்கு 100 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். ஆள் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அவன் சொல்றாங்க 2 பேரும் கொலை. இதை உடையம்பட்டி அந்த தம்பிலாம் இருக்கேனா? அந்த இருக்கேன். ஜிங்கி எங்க இருக்குட்டாங்க. அவன் போகவே மாட்டாங்க. கொட்டையை பிரிச்சாத்தையும் போவாங்க. புராணத்து பேரை சொல்லியா நீ முதல்ல? மத்ஸ்ய புராணம். முதல் புராணத்தை சொல்லு. ஏன் நான் 4 சொல்றேன், நீ சொல்லு. சரி சொல்லு. சரி வா. நீ சொன்னது நீ 4 நான் சொல்லுங்க. நீ முதல்ல சொல்லு. புராணம், புராணம், புராணம். அவன் வரலையாடா? அவன் போயிட்டான்டா. அவன் போய் சேர்ந்தான். டீ கடை அடைச்சாங்க. வேலு கடை. புராணத்து பேரை சொல்றாங்க. அவன் வரலையாடா இவன் வரலையாடா? நான் சொல்றேன். உனக்கு அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் நடத்தும் போது வாத்தியாரு அவன் வரல விளையாண்டேன். தெரியாதா உனக்கு? தெரியும். ஏன் இவ்வளவு கோபம்? பேசு. பிரம்மபுராணம், வாயு புராணம், பச்சை புராணம், அதர்வண புராணம், அஜிஷ புராணம், அத்த புராணம், அத்தை, சித்தி, சின்னம்மா, இது அது புராணத்து பேரை சொல்ல சொன்னா பேரை தெரியுமா? எனக்கு சித்திக்கெல்லாம் தெரியுமுங்க. சின்னம்மாவுக்கு தெரியும், பெரியம்மாவுக்கு தெரியும். புராணம் என்ன லேஜா? நீ என்னோட சேர்ந்து சொல்ல வேணாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அதுக்கப்புறம் உள்ள சொல்லு. நீ சொல்லுங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம் சொல்லு. கோமண புராணம்.
அப்ப நீ சொல்லும்போது மட்டும் நான் அமைதியா இருந்தேன்ல. பாவன புராணத்துக்கு கோமண புராணம் காட்டி கொடுக்குறேன். நீ சொல்லும் போது யாருக்காவது இது புரியுதா? நீ சொன்னதே புரியாது, நான் சொல்றேன். நோக்கியா புராணம். நோக்கியா புராணமா? இந்த எல்லாத்துக்கும் தெரியுமே, கைதட்டலாம். என்னாச்சு? இந்த பேரு கடை எடுத்து விடுங்கப்பா, போட்டும்பா ஆளுக போறான். நோக்கியா புராணம் எங்க இருக்கு? புராணத்தை நோக்கினார்கள், அதை நோக்கிறார் புராணம். பாரு கைதட்டு பாரு. சும்மா இல்லை, அவனுக்கு மட்டும் 70 ரூபா சேர்த்து கொடுக்கணும். பைனான்ஸ் டைட் ஒப்புடன் மங்கமலர்ந்து உப்புள்ளாத கூழு எவனும் குடிக்க முடியாது. சைடிஸுக்கு வெங்காயம் அப்பளப்பு வதத்து வைக்கிறாங்க, ஒரு சொம்பு கூழுக்கு அம்பட்டி திட்டு போயிடுறாங்க. திருச்சியில் நடந்த உண்மையிலே அதாயா விளக்கம்? விளக்கு விளக்கு இல்லையா? விளக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அள்ளல்வோம் ஐயத்து தொல்லை போ, தூயார் துபரவம் போ, தவறம் பருப்பு. ஓடி 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 நாடி நாடி நாக்காளிய போட்டு உடச்சு விட்டாங்க. ஆணி இல்ல 2 இன்ச்சு ஆசாரி பிரச்சனை. சரி, ஒண்ணு நீ பேசு, இல்ல என்னைய பேச விடு. என்னைய போட்டு பேச முடியாது, வழுக்கும். என்னைய பேச விடாம நீ எதுக்கு நீ மறுத்து பேசுற? உனக்கு தெரியுமா? அப்ப பயமா? ரஞ்சித் பயந்துட்டியா என்கிட்ட? ஓய் பயப்படுற? பேசுவோம், வாதி பிரதிவாதி. ஆமா, பேசுறேன். செவரொன்று இருந்தால் தான் பந்து கைக்கு வரும் எரிந்தால். சரி, தண்ணி என்று ஒன்று இருந்தால் தான் ஆட்கள் குளிப்பார்கள். தண்ணிலாம் குளிப்பாங்க, வேற எதுல குளிப்பாங்க? சாம்பு ஒன்று இருந்தால் தான் முறை வரும். சாம்பு எங்க? சாம்பு முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். எங்க இருந்தார்? சாம்பு முனிவர்லாம் இல்லையா? சாம்பூர் முனிவர் இருந்தார். எங்க இருந்தாரு? போட்டாவில் இருந்தார். பேசு. வானர மலைதனி அவ்வளவுதான். தத்தித்தா தாதுதி தூதுதி 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 பேக்கூதி. எதுக்கு இங்க வா? ஏய், தகர வரிசையில கவியை பேசுறா, கெட்டவாத பேசுற நீ. நீ தானே சொன்ன, எங்க சொல்லு. பா, தத்தித்தா தாதுதி தூது. பூனே அதுல வராது. சொல்லு சொல்லு, நீ யாரு? பாம்பேல நீ என்ன பண்ண? சொல்லுங்க. அதுல பூனே வர தாவரிசையில உள்ள கவிதை வருதுல. தத்தித்தா தாதுதி தூதுதி தூதுதி. ஏய், பூனே வராது. வருது. காகை காகா கூகை கூது. டேய் டேய் லஞ்சித் அந்த லிப் அசைது. ஏய், மூக்கு புடைக்குது. ஏய், கொல்ல போறே உன்னை பாத்துக்கிட்டே. வந்துருச்சு. சரி, அடி விடு. ஐம்பெருங்காப்பியம் பேசுவீல்ல? தெரியும். ஐம்பெருங்காப்பியம் பேரை சொல்லு. சாதா காப்பி அப்படின்னா தொண்டைக்கு நல்லது. சுக்கு, மிளகு, திப்புளி, வாய கொப்புளி. ஏய், சாதா காப்பி, ஃபில்டர் காப்பி. டேய், குடிக்கிற காப்பியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? தானே 5 வரி காப்பி சொன்ன. ஐம்பெரும் காப்பியங்கள். மணிமேகலை சொல்லியா? மணிமேகலை, பவதாரணி, யோகலட்சுமி. மதுரையில இருக்க டான்ஸ்கார பிள்ளைய பேர்லாமோ என்ன கேக்குறேன் இப்ப? அது இல்லையா? மணிமேகலை வருதுல, கை கொடுத்தீல. மணிமேகலை சரிதான். ஒரு தடவை நான் கொடுக்க ஒரு தடவை ஒண்ணு. சரி, மணிமேகலை ஆரம்பிச்சுக்க. மணிமேகலை சரிதானே? ஆமா, மணிமேகலை. ஹரிதரணி. சரி. ஏய், பிரதீஸ்வரி. ஏய், என்ன நம்ம மதுரையை விட்டுட்டு புதுக்கோட்டை வந்துட்டப்ப? அங்கேதானப்பா இருக்கேன். புதுக்கோட்டை டான்ஸ்கார உள்ள அத வேணாம்யா. மணிமேகலை, சீவக சிந்தாமணி, ரிங் ரோடு, கோரிப்பாளையம், ஏர்போர்ட், பெண்டு, டோல்கட்டு. ஏய், எதுக்குங்க கை தட்டிய பண்ணீங்க? எப்படி தட்டுறேன் பாரு. அப்படி கண்ட்ரோல். நான் என்ன பேசிட்டா நீங்க கை தட்டி? இது வரைக்கும் ஒரு 80 ஜாமியோ லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன். என்னைய பத்தி உனக்கு தெரியல. என்னோட ஹிஸ்டரி பார்க்கணும்னா யூடியூப் பாரு. 2 யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, நான் எத்தனை கிரிமினல் லூசு எல்லாம் தெரியாது. எனக்கு தெரியும். பொழைச்சுக்க. நீ யார்ட்ட வேணா ஏற்கனவே நீ ஒரு கிட்னி விழுந்த மாதிரி இருக்க. பொழைச்சுக்க, ஓடிரும். ஏய், பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா. நீ வேற யார்ட்ட வேணா பேசு. நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஐம்பெருங்காப்பியத்துல மணிமேகலை, சீவக சிந்தாமணி. சிந்தாமணி வந்துட்டு இல்ல, இறங்க வேண்டியதானே? சிந்தாமணி இறங்கு, இல்ல மாடுத்தாணி போய் கூட மாறு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, கேசரி, வளையாபதி, குண்டலகேசி. வளையாபதியா? சரியா? ஐம்பெருங்காப்பியத்தை நீ சொல்லிட்ட. ஐஞ்சிறுங்காப்பியத்தை சொல்லு. சிறுஞ்சீரகம் 100, பெருஞ்சீரகத்தை கசக்கி போட்டா பிராய்லர் கறி வறுத்துட்டு பக்காடி லெமன் இழுத்துன்னு வைவேன். தனி டேஸ்ட். கட்டையை வச்சு மண்டைய 2ஆ பொளந்தேருவேன். அது ஆட்டு மண்டைய கட்டையை வச்சு பொளக்க முடியாது, சம்பட்டியை வச்சு போல. ஏய், பிரே பிரே
ஐஞ்சிறுங்காப்பியத்தை சொல்லியா? சிறுங்காவியம் சிறுங்காவியெல்லாம் பேசாதயா. உதயன குமாரகாவியம், நாக குமாரகாவியம், யசோதர காவியம், வெங்கடேஸ்வரன் குரேந்திர சுரானபர ஓம் பத்ரோ சர்வசர்வ நெய் எடுத்துட்டு வாங்கோ. டேய் அவ்வளவுதான் முடிஞ்சு ஜோலி. சூடாமணி நீலகேசி. நான் சொன்னதை அப்படி திருப்பி சொல்லு. ஏ சுடாமணி தொட்டு புட்டா. சூடாமணி இல்லையா? சுடாமணி. சுடாமணி இல்ல, சூடாமணி நீலகேசி. நீலகேசி. இப்ப நான் ஐஞ்சிறுங்காப்பியத்தை 5 சொல்லிட்டேன். 5 திருப்பி சொல்லு. நீ சொல்லு. காசு ஓவா வாங்குற. இப்பதானடா சொன்னேன். உதயன குமாரகாவியம், நாக குமாரகாவியம், யசோதர காவியம், சூடாமணி நீலகேசி. சொல்லு. அதான் சொல்லிட்டு இல்ல, அவங்களை புரிஞ்சிச்சு, கை தட்டலாம். அதான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் போட்டு மறுபடியும் சொன்ன போர் அடி. எனக்கு தெரியும், நீ சொல்லு. சரி, இவ்வளவு பேசுறியே. ஆமா. பாரத் சிலிண்டரு எவ்வளோ? 900 ரூபா. லெமன் டீ எவ்வளோ? 10 ரூபா. அதெல்லாம் அரைஞ்சூரியம் உள்ள போயிரு. அதுவே தெரியல. நடந்தது நடக்க போவது அத்தனை அறிந்தவர்கள் தாங்கள் ஒரு முனிவர் தானே. நான் காற்றை மட்டும் முசிக்க கூடியவன், நான் லெமன் டீலாம் குடிக்க மாட்டேன். நீ காத்த புடியில கிரிச தடவி இது ஒன்று, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. தெரியும்ல, பல்ல கட்டுறா முத வேற என்ன ரொம்ப படுத்துறானடா. நினைச்சு இதிகாசம் பேசுனா பேசுவியா? பேசுவையா. இதிகாசம் எத்தனை மொத்தம்? 3. என்னென்ன? கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். ஏய், அந்த எண்ணெய் கேக்குறேன். எண்ணிக்கை 3 நீ இல்ல. ஆமா. எத்தனை என்ன நூல் பேரை சொல்லு. நூல் பருத்தி இருக்குல்ல, அது நல்லா வெடிக்க விட்டுறணும். வெடிக்க விட்டுட்டு அதை எடுத்து நல்லா காய போட்டு மிஷினில் கொடுத்தா கிச்சுப்புட்டான்னு போனோம்னா அப்படி நூலா வரும். எது? நீ தானே என்ன நூலுண்ட? புத்தகம். புத்தகம் 820 ரூபாய் நினைக்கிறேன். ஏய், பாய் கடையில் இருக்கீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம். சிவரகசியம் அவ்வளவுதான். ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கேன். ராமாயணத்துல எதை கேட்டாலும் பேசுவல்ல? எதை வேணா கேளு. வச்சிருக்க நீ இல்ல? ஆமா. எத்தனை காண்டம் வச்சிருக்க? காண்டம் அப்படின்னா வேலிக்கிறவுல தூக்கி போட்டேன் அன்னைக்கு. ஒன்னு பிதுக்கு மருந்து பண்ணேன், ஒன்னு பலூன் ஊதி விளையாண்டேன். ஏய், ஊதி விளையாண்டியா? 3 நினைக்கிறேன். அட பைத்தியக்காரனே, எவ்வளவு புனிதமானதை போய் வேலிக்கரையில தூக்கி போட்டாங்கற. அது என்ன புனிதமானது? நீ வீச்ச மரத்தால இருப்பவள. சி, புனிதமானலாம் கிடையாது. எங்க வாங்குன? டொங்கஸ். எங்க வாங்குன? மெடிக்கல்ல. மெடிக்கல்லையா? இந்த காலையில பெரிய ஆஸ்பத்திரி வா, டப்பா போட்டு வச்சிருப்பா. டேய், அது மெடிக்கல்ல எல்லாம் கிடைக்காது தம்பி. அள்ளி தாரேன், கொண்டு போய் தலைமாட்டில் வச்சு பாடு. ஏய், ஏன்னா வழுக்கும். ஏன் மெடிக்கல் அது கிடைக்காதியா? ஹீட் ஆகாது, ஓட்ட உள்ள. இங்க பாரு, பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்கள்ல பெரிய பெரிய 3 ரூபாய்னு பெட்டி கடையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கோயில் 10 ரூபாயா? ஏன் நான் வாங்கினேன். இந்த பெருகிட்டு வரையா பாரு. சரி, எத்தனை காண்டா வச்சிருக்க? 3 தான் வச்சிருக்கியா? நீங்க? நான் 7 காண்டா வச்சிருக்கேன். உடம்பு இளைக்கும் போது எனக்கு தெரியும். ஒரு காண்டம் எவ்வளவு தெரியுமா? ஒரு காண்டம் 1500 ரூபான்னு வாங்கினேன். ஏமாத்தி விட்டாங்கல்ல. எங்க வாங்கினேன் தெரியுமா? வெல்டிங் வச்சு போன சென்னைக்கு போய் வாங்கினேன். நான் சொல்லி இருந்தா 10 தூக்கி எரிஞ்சிருப்பேன். சென்னைக்கு போய் என்ன ஏன் காசை கரியாக்குற? டிக்கெட் என்னாச்சு? அங்கே போய் ரூம் போடணும். வேற எங்கேயும் கிடைக்கல. திருச்சியில கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, ராமநாதபுரத்துல கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, மதுரையில கூட கிடைக்கல. மருதமணிட்ட கேட்டியா? பேக்கில் வச்சிருப்பியா? பேக்கில் வச்சிருக்கேன். நீ வச்சிருக்கியா இல்லையா? பெரிய பெரிய லாரி வண்டியில எல்லாம் டீசல் லீக் ஆனா அதை வச்சுதான் கட்டுறாங்க. லோப்புக்குறா மஸ்தானா. அதை வச்சு கட்டினா அது ஊறி போயிருமேயா? ஊறி போனா வெயில்ல காய போட்டுக்கிறாங்க, ஒட்டிக்கிறோம். எங்க வச்சிருக்க நீ? அதை அதுவும் இதுல வச்சிருக்கேன். மண்ணை கலைச்சு புதைச்சு வச்சிருக்கேன். புதைச்சு வச்சு? அட அறிவு கட்ட முட்டா பையல, சாராயத்துக்கு ஊற இப்படி பாவத்தை சேர்க்கிறியே நீங்க. நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க வீட்டுல பூஜை அறையில வச்சிருக்கேன். ஏன் 2 செக்யூரிட்டியை போட்டு நாயை கட்டி போடு. இதான் உண்மையில சீனு வருது. பூஜை அறையில வச்சிருக்கேன். பூஜை அறையில வைக்க கூடாது. தினந்தோறும் அதுக்கு தீப ஆராதனை ஏற்றுவேன். ஏன் தீச்சட்டி எடுத்து விளையாடுவேன்? அவ்வளவு. ஏன் இப்ப ஆயுத பூஜை வந்துச்சுல, ஆயுத பூஜைக்கு சந்தனம் தொட்டு வச்சேன். அது ஆயுதத்து தானடா பூஜை. ஆமா, அதான் சந்தனம் தொட்டு வச்சேன். புடிச்சுக்கிறேன். கப்ளிங்க. சந்தனம் தொட்டு வைக்க கூடாது. சந்தனம் தொட்டு தான் வச்சுப்பேனா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அத முதல்ல எங்க தாத்தா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வச்சிருந்தேன், அப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு. குடும்பத்துல 8 பேர் சம்பந்தம் பண்ணாங்களாம். யார் வச்சிருந்தா? முதல்ல எங்க தாத்தா,
அப்புறம் எங்க அப்பா, அதுக்கப்புறம் எங்க அண்ணே, அதுக்கப்புறம் இப்ப நான் வச்சிருக்கேன். கிழிஞ்சு போச்சு, பத்திரமா ஒட்டி வச்சிருக்கேன். கிழிஞ்சத கிழிஞ்சு போனத கலை புரிய கஞ்ச பையலா இருப்பீங்க. ஏய் என்னடா